இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நிலைப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கும் ஒவ்வொரு பெண்களுமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு குடும்ப பெண்களும் நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் பூசுவாங்க. சில பேர் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி கிழமைகளில் மட்டும் பூசுவாங்க. இப்படி வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பூசுவதால் நுண்ணுயிரிகள் எல்லாம் இறந்துவிடும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசுவதற்கு பின்னாடி அவ்வளவு பயன்கள் நமக்கு இருக்குது. அந்த பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிலைப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்தாலே லக்ஷ்மி வீட்டில் குடிகொண்டிருப்பாள். அது மட்டுமல்லாமல் நிலைப்படியில் பக்தியுடன் மஞ்சள் பூசுறது ஒரு சடங்கு மட்டுமல்ல, மஞ்சள் நம் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை ஈற்று தருமா. வீட்டில் உள்ள எந்த வாஸ்து தோஷங்களையும் நீக்குமா. நிலைப்படியில் மஞ்சள் பூசி வாசலில் தோரணம் கட்டி இருந்தால் அந்த இடம் எப்பவுமே ரொம்பவும் செழிப்பாக இருக்குமா. நிலைப்படியில் மஞ்சள் பூசினால் அந்த வீட்டிற்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் வந்து சேருமா. நிலைப்படியில் மஞ்சள் பூசும் பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்களுக்கு தாமதமாகாமல் விரைவில் திருமணம் நடக்குமா. அது மட்டுமல்லாமல் நல்ல கணவரும் கிடைப்பாங்களாம். வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும் இல்லத்தரசின் கணவர் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாங்களாம். வறுமை இல்லாமல் பணவரவு வந்து கொண்டே இருக்குமா. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பம் ஒற்றுமையாகவும் இருக்குமா. நிலைப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நிலைப்படியில் மஞ்சள் பூசுவதால் நாம் வீட்டிற்குள் நுழையும் போதும் வெளியே செல்லும் போதும் மஞ்சள் நம் கால்களில் ஒட்டிக்கொள்ளும். அந்த மஞ்சளில் உள்ள ஆன்டிபயாட்டிக் குணம் நமக்கு தெரியாமலேயே அந்த மஞ்சள் நம் கால்களை சுத்தப்படுத்துமா. நாம் மஞ்சள் பூசுவது மட்டும் இல்லாமல் மாவிளை தோரணமும் கட்டுவது ரொம்பவுமே நல்லது. ஏன் அப்படின்னா, நாம் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை அது உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துமா. இது போன்ற ஆரோக்கியமுள்ள வழிமுறைகளை தான் நம்ம முன்னோர்களும் பின்பற்றி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் ஒருவருக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போதோ அப்படி இல்லைன்னா ஒருவருக்கு தாம்பூலம் கொடுக்கும்போதோ மஞ்சள் குங்குமம் கீழே விழுந்தால் ஏதேனும் கெட்டது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் தவறுதலாக தரையில் விழுந்தால் அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் பூமாதேவிக்கு வச்ச மாதிரி அப்படின்னு நினைக்கணும். அபசகுணமாக நினைக்காதீங்க. காலையில் எழுந்து வாசலில் தண்ணீர் தெளிக்கும் போது அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து தெளிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மஞ்சள் குரு கிரகத்திற்கும் செழிப்பு செல்வம் அதிர்ஷ்டத்திற்கும் அடையாளம்தான் மஞ்சளே. எந்த ஒரு சுபகாரியங்கள் துவங்கிறதுக்கு முன்னாடியும் மஞ்சளை தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, மஞ்சள் ஒரு மங்களகரமான ஒரு பொருள். அவ்வளவு நற்குணம் நிறைந்தது தான் அந்த மஞ்சள். உங்கள் வீட்டில் மண் தரையாக இருந்தால் சாணம் தெளித்து கோலம் போடுங்க. லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிலே வாசம் செய்வாள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக இப்போலாம் மண் தரையே பார்க்க முடியறதில்ல. சிமெண்ட் தரையும் டைல்ஸும் தான் அதிகமாகவே இருக்குது. இப்படி இருக்கும் இடத்தில் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து தெளியுங்கள். அது சாணம் தெளித்ததற்கு சமம். இப்படி நிலைப்படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து கோலம் போட்டால் நிச்சயமாக வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக உங்கள் வீட்டிற்கு அனைத்து ஐஸ்வர்யமும் வரும். எந்த நோய்களும் உங்களை அண்டாது. லக்ஷ்மி தேவி ஒருபோதும் உங்கள் வீட்டை விட்டு நீங்க மாட்டாள். நம்ம முன்னோர்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அரிசி மாவு கோலம்தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, புழு பூச்சி எறும்பு பறவைகள் எல்லாம் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அரிசி மாவு கோலம் போடுவாங்க. அது சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்துமாம். அடுத்ததா, நம்ம வீட்டின் வாசலில் எந்த பொருளை வைக்கக்கூடாது அப்படின்னா, இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியாக பார்க்கும் நிலைவாசலில் அமரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காலணிகளை இங்கு விடவே கூடாது. காலணிகளை நிலைவாசப்படியில் விட்டால் லக்ஷ்மி தேவியை அவமதிப்பதாக அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நகம் வெட்டக்கூடாது. வாசலில் அமர்ந்து தலை சீவக்கூடாது. வாசலில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இது போன்ற தவறுகளை
கட்டாயம் தவிர்ப்பதே நல்லது. முக்கியமாக நிலைவாசற்படியை எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் செல்வ செழிப்புடன் இருக்க முடியும். செல்வ வளம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் இருக்காது. குடும்பத்தில் வரும் வீண் சண்டைகள்லாம் குறையும். இது போன்ற நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும். நிலைவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது நமக்கு இவ்வளவு நன்மையை தருகிறது.